நாங்களும் இஞ்சால இருக்கிறோம். இதுலேயும் ஞாபகமான பழங்கள் கிடக்கணும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலியோடு தான். இன்றைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான காணொலி. ஏன்னா நாங்கள் வந்து கஜி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது முந்திரிக்காய் பழம் என்று சொல்லுவோம். உண்மையிலுமே வந்து கஜி பழம்ன்றதை விட கஜி விதை வந்து தான் பெறுமதியானது. அதுவும் விலை உயர்ந்த ஒரு பொருளாக தான் இருக்குது இலங்கையை பொறுத்தளவில். பழங்களை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். விதையில வந்து இந்த காணிக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போகணும். ஏன்னா விதை வந்து கிட்டத்தட்ட 800-900 ரூபாய் இருக்கும் நினைக்கிறேன். அந்த பச்சை விதை இப்போ எடுக்கிறது. ஆனால் நாங்கள் கஜி பருப்பா வாங்குறோம். 6000 ரூபா 7000 ரூபா வரும் தனி பருப்பு. இப்போ இஞ்சத்தை விலை இலங்கை விலைக்கு. அதனால வந்து போய் தோட்டத்தையே அப்படியே சுற்றி பார்த்து ஒவ்வொரு கஜி பழமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதையும் வந்து அப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் தோட்டத்துக்கே நாங்கள் பிடிங்கி சாப்பிட போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கும். கூடுதலாக வந்து கஜி தோட்டங்கள் இஞ்சால வன்னி பக்கங்கள் நாங்கள் பார்த்த மட்டும் இல்லை. இஞ்சால வன்னி பக்கங்களில் 3-4 பெரிய பெரிய தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பூனேரிக்கு போகிற அந்த பூனேரியில் இருந்து மன்னாருக்கு போகிற அந்த இடையிலெல்லாம் பெரிய பெரிய தோட்டம் இருக்குது. எல்லாம் முந்தின காலத்தில் நட்ட தோட்டங்கள் உங்களுக்கு விளங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். முடியாத தோட்டங்கள் எல்லாமே இருக்குது. அதோட பெரிய பெரிய காணியில தாண்டித்தான் நம்ம கஜி மரங்கள் கொஞ்சம் பெரிய மரங்களாகவே இருந்தது. அதனால வந்து பெரிய வளவுகளை தான் எடுத்து அதோட இதில் போட்டிருக்கு பாருங்க, அனுமதி இன்றி உள்செல்ல ஒன்றா வந்து போட்டிருக்கணும். பெரிய தோட்டம் தானே, பெரிய தோட்டம். அதை விட தம்பியோர் அழிஞ்ச காவலுக்கு நிற்கிறார். கூடுதலாக கஜி விதியில் வந்து கலர் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருமதி கூட்டின்னு வேண்டோன்னே அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம். இப்போ கஜி தோட்டத்துக்குள்ளே போவோம். என்னண்டா ஆக பெரிய மரங்களாக இல்லாமல் நல்லா அப்படி சடைஞ்ச மரங்களாக இருக்குது பாருங்க. முதலாவது மரத்துலேயே முதலாவது பழம். அதை விட முன்னுக்கு பெருசாக இருக்காது. என்னென்னா வாராக்கள்லாம் முன்னுக்கு பிடிங்கி கொண்டு போயிடுவீங்க. முன்னுக்கு எப்படியும் இருக்கும். இந்த நாங்கள் புடுங்கைக்கே விதையெல்லாம் எடுத்து போடுவோம் என்ன. ஓ, அதோட வந்து கீழையும் பாருங்க, இந்த பழங்கள் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது பாருங்க. மற்ற விதை எடுக்க கூடுதலாக பழத்தை எறிஞ்சு போட்டு தான் அந்த விதையில வந்து எடுத்துக்கொள்றது. இதுலேயும் கொஞ்சம் பழங்கள் இருக்குது. அப்படியே நாங்கள் பெரிய தோப்பு தானே பின்னுக்கு போவோம் என்ன. ஓ, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதலும் இந்த தோப்புக்கு ஒருக்கா வந்துருக்கிறோம் நாங்களும். நல்ல பதிவாக எல்லாமே இருக்குதுங்க. இந்த அது கொஞ்சம் இந்த சிவப்பு பழமாக இருக்குதுல்லோ, இது பாருங்க. இது நல்ல ஒரு அந்த மஞ்சள் பழங்களாக இருக்குங்க. மஞ்சள் பச்சை பழங்களாக இருக்கு. என்ன தம்பி, மாடுகள் நிற்கிது, மாடு நிற்கிது தம்பி. அவரும் அப்படியே ஓடுபட்டு திரிகிறாரா. அப்பா நல்ல நிழலாக இருக்குதானே. குரங்குகள் எல்லாம் கடிச்சு விட்டுருக்கு. இந்த கொப்புகள் எல்லாம் அப்படியே நல்ல 15 நிலத்தோட வந்துட்டு. நிறைய பேருக்கு இப்படி இந்த கஜிப்பழம் பிடிங்கி சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்கும். உண்மையிலே இருக்கிறார்கள் வந்து மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்க பழம் உண்டா எங்க காணையில் இந்த மரங்களில் நினைக்கிறேன் கொஞ்சம் கேட்டு கிட்டடியாக இருக்கிறபடியா பிடுங்கப்பட்டுட்டு அதுகளில் கிடக்கு பாருங்க. இதுகளில் கொஞ்சம் மஞ்சள் பழங்கள் இருக்கு. இந்த பால் வந்து ஒரு கயர்த்தன்மை. மற்ற இந்த கஜி விதைன்ற பால் வந்து பட்டு தொண்டால் புண்ணாக்கி போடும். கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். சில பேர் வந்து தொட்டு பேரெல்லாம் அடிப்பினோம். அது முன்னைய காலங்களில். இப்போ இந்த என்ன சொல்கிறது, பச்சை குத்துறது அந்த இஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த கஜி பழத்தை மாடுகள் வந்து சாப்பிடுது. மற்றது விதையோட இதுகள் சாப்பிடுது. விடிய வரணுனாக்கா பொதுவாக தோட்டக்காரர் விதையோட பொறுக்கி எடுத்துருவணும். இதுலேயும் ஞாபகமான பழங்கள் கிடக்கணும். அப்படியே இந்த மரங்களே கிடக்கு. இங்கே தம்பிய சித்தியாக்களுக்கு கொடுத்த சட்டியாக கொண்டு வந்துருக்கணும்.
இதுலேயே நல்ல பழங்கள் கிடக்கு. புலவுலையாக கிடக்கணும். கொஞ்சம் விழுகுது எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு தான். இங்கே பாருங்க, நல்ல பழம். அதோட சின்ன சின்ன அந்த படுகண்டுகள் இருக்குது தானே, கண்டுகளும் வந்து வச்சிருக்கணும். இந்த மரங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே காலம் கடந்து பட்டு கொண்டு போக ஓரளவான கண்டுகள் இப்போ வச்சிருக்கணும். எவ்வளோத்துல வச்சுக்கணும்? அந்த அங்காளையெல்லாம் கிடக்குது கண்டுகள். என்ன செய்யும், உழுப்புறீங்களா? ஓ, என்ன உயரத்தில் இருக்குது, நல்ல பழத்து தானே இருக்குது. அப்போ இப்படி உழுப்பினா இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பழம் வளர்ந்துருக்கு. எத்தனை பழம் வளர்ந்துன்னு பார்த்தீங்களா? நான் உழுப்பேன். இவ்வளோ தானே? கொஞ்சம் மஞ்சள் பழங்கள். ஆசைக்கு சாப்பிட்றதே கூட கொண்டு. அதெல்லாம் அப்படியே உயரத்தில் நிறைய பழம் இருக்குது. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தானே, எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் நல்ல மஞ்சள் பழங்கள் இருக்குது பாருங்க, சிவப்பு மஞ்சள் நிறைய பழங்களோ. என்ன ஆள் கையை காடுறது தான், அதில் நிற்கிறேன் ராமன். எனக்கே சாப்பிடக்கூடாது. இது வந்து அந்த ஒரு கயர்த்தன்மையும் சேர்ந்த மாதிரி தானே இருக்கும் இந்த பழம். உப்பு போட்டு தான் சாப்பிட வேணும். ஆக கிணக்கவும் சாப்பிட தேவையில்லை. ஆசைக்கு இந்த பழங்கள் வந்து ஒவ்வொரு பழங்கள், இப்போ பிலாப்பழமாக இருக்கட்டும் சரி, மாம்பழம் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி கஜிப்பழம் வந்து ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும். அந்த நேரங்களில் நாங்கள் வந்து இந்த பழங்களை பிடுங்கி சாப்பிட்டு கொண்டா சரி. இதெல்லாம் வந்து உண்மையிலுமே இந்த ஒவ்வொரு சீசனுக்கு கிடைக்காது. பிறகு வந்து ஆசைப்பட்டாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். அது நாங்கள் இந்த இதுலேயே ஒன்று இருக்குது. ஓ, நல்ல அருமையான பழம் ஒன்று இருக்குண்ணே. இதுக்கே மஞ்சள் பழம் இருக்கு, நல்ல மெழுகு மாதிரி பழங்கள் இருக்குது. இங்கே தம்பிய இங்கே வருங்க தம்பிய. ஓ, தம்பி நல்ல பெரிய பழம் எல்லாம் முடிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே வருங்க தம்பி. இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலாக கேள்விப்பட்டிருப்பீங்க படிக்க, இலையிலும் சிறிய இலை என்ன இலையாண்டு, அது வந்து இந்த விடத்தரையில் தான். இதில் வந்து ஒரு முள்ளு செடி. இது ஒரு இலையை அப்படி அப்படிங்க கையில் போட்டு போகும். உருவி போடுங்க, ஒன்று இருக்கா உருவி போட தெரியும். இப்போ எவ்வளோ சின்னன்னு ஒரு எள்ளு அளவு தான் இருக்கும் இன்னைக்கு. இல்லையா பாருங்க, தெரியுதோ தெரியல. இதுதான் அந்த ஒவ்வொரு இலையிலும் சின்ன சின்ன இலையெல்லாம். இப்போ கொண்டு வந்து தண்ணி போத்தில் உப்பு ஒன்றையும் காணையில் எடுத்து அப்படி நம்ம வெஜ்ஜை எடுத்த மறந்து போடுவோம். கஜித்தோப்புல அந்த காடுகளுக்கு போய் சொல்லி கழுவி நம்ம அந்த குலையை முறிஞ்சு போட்டுட்டு போக வேணுமெண்டு அப்படித்தான் செய்திருக்கோம் நாங்கள். இப்போ ஒருபடியாக சித்தியாக்கள் எல்லாருமே சேர்ந்து கஜிப்பழம் வந்து பிடுங்கி எடுத்துட்டேன். இதை வந்து துப்புரவாக்கி தான் எடுக்க போகிறோம். சிலருக்கு வந்து சின்ன பூச்சிகளும் இருக்கும், அதை வந்து பார்த்து ஆனால் இந்த முறை கஜி பழங்கள் இங்கே இந்த தோட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறோம் குரண்டல் மாதிரி கிடக்குறேன். இல்லை, போன முறை நல்லா இருந்தது, இந்த முறை கொஞ்சம் பிழைச்சி போச்சு. அங்கால தம்பி காவல் பார்த்து கொண்டு இருக்கிறார் கஜிப்பழம் சாப்பிட்றதுக்கு. இப்போ நாங்கள் ஒரு கால் படிவாக கழுவி எடுப்போமே. அதை விட உப்பு தண்ணி தான் சரி. கயரோட சாப்பிடல, அந்த கயர் தன்மை வந்து
கொஞ்சம் அந்த சாப்பிட்டு கொண்டிருக்கே அந்த தொண்டைக்கு வந்து ஒரு மாதிரி அரிக்கிற தன்மை இருக்கும். அதனால் வந்து நம்ம உப்பு போட்டு சாப்பிட வேணும். இந்த அடிப்பக்கமும் ஒரு துண்டை வெட்டி போட்டு அதே மாதிரி நுனி பக்கமும் வெட்டணும். அது தோட்டக்காரர். இந்த முந்தைய காலம் இந்த கஜிப்பட்ட பாலில் தான் வந்து அந்த பேர்கள் அடித்து கொள்ளுவேன் என்ன. இப்போ இல்லை, இப்போ இந்த டாட்டு அந்த பச்சை குத்துறது எல்லாம் வந்துட்டுது. அப்படியே தோலோடுபட்டு அப்படி அடையாளம் இருக்கு. நிறைய பேர் அந்த காதல் சின்னங்களாக கூட நிறைய பேர் அந்த அதுகளை வந்து அடித்து கொள்றவே முந்தைய காலங்கள். உங்களுக்கு அனுபவம் இருக்குதோ? இல்லை, அனுபவம் இல்லை. எங்களோட காலத்தில் மாறிட்டுது. நாங்களும் ஒரு நாள் மடிக்கல. அப்படி கஜிப்பழம் வந்து நிறைய சாப்பிடல. அது கொண்டையெல்லாம் காடுற மாதிரி இருக்கு. ஆனால் நிறைய சத்து இருக்கு இந்த பழத்தில். ஆனால் சாப்பிட்டு கொள்ளையிடாது. இப்படி ஆக்களா சேர்ந்திருந்து சாப்பிட்டா தான் சரி. இப்போ நாங்கள் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவான துண்டுகளாக வெட்டி அப்படியே உப்பில் வந்து ஊற போட்டுட்டேன். அப்பள துண்டுகள் மாதிரி இருக்குது. நீ சாப்பிட்டு பார்ப்போமோ? சாப்பிடுவோம். நம்பி குட்டி சாப்பிட்டு பாருங்க. தம்பி தான் தேடி தேடி போடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்களும் இங்கே இருக்கிறோம். எங்களை சொப்பு ரொட்டிக்கும் கொடுப்போமா? அந்த மாதிரி தான். உண்மையாக நல்ல இனிப்பு வேணும். இந்த இனிப்புக்கு சாதுவான அந்த உப்பு சேரேன் நல்லா இருக்கு. ஒரு துண்டு வாங்கி சாப்பிடுங்க. உப்பெல்லாம் போட்டு எல்லாமே இல்லை வந்துருக்கு சாப்பிடுங்க. தம்பி தான் காவல் பார்க்குற அவர் தான் தோட்டம். அவைக்கே நாங்கள் கொடுக்குறோம். அவர் தான் பிடிங்கி சாப்பிட்றவர் தானா. தம்பி நல்லா இருக்குதா தம்பி? இது முதல்ல எங்கே சாப்பிட்ட நீங்கள் சொல்லுங்க பாப்பா. இந்த தோட்டத்தில் போன வருஷம் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கஜிப்பழம் சாப்பிடவே இல்லை. இப்போ இந்த அடுத்த சீசனுக்கு தான் சாப்பிட்றோம். வருஷத்துல ஒரு காத்தான கிடைக்கும். மற்ற இப்போ பாலப்பழம் பீரப்பழம் எல்லாம் சீசன். பாலப்பழம் இன்னும் சாப்பிட இல்லை. அன்றைக்கு ஒருக்கா அதில் ஒரு மரம் நீக்குது. பாலை மரம் பழத்தோ தெரியல. அன்றைக்கு ஒருக்கா யாரை கொண்டு வந்தில்ல வீட்டை. அது அது கொண்டு வந்த விக்கி நாங்கள் கூடுதலாக ரோட்டுகள் எல்லாம் பழமரங்களை பொறுத்த அளவில் பெருங்காடுகளில் தான் பழமரங்கள். நேற்று வீரப்பழம் சாப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் கஜிப்பழம் எல்லாம் சாப்பிட்டோம். உண்மையிலேயே இது வருஷத்துல ஒருக்கா கிடைக்கிற அனுபவம் தான் சொல்லணும். நல்லா இருக்குது. கனகாலத்துக்கு பிறகு சாப்பிட்டது நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அதோட வந்து நிறைய நாளுக்கு பிறகு வலிக்கிட்டு இருக்கிறோம். வலிக்கிட்டு வழியால் வந்து இந்த காணொலியை எடுத்துருக்கிறோம். அதோட சித்தி விட்டா வந்தாங்க. அப்போ சித்தியோட அப்படியே சேர்ந்து பக்கத்தில் தான் சித்தி விட்டு பக்கத்து தான் கஜி தோட்டமும். இப்போ இன்றைய நாள் வந்து அந்த ஒரு சீசனுக்கு கிடைக்கிற பழத்தை வந்து அந்த அந்த அண்டையை வந்து சாப்பிட்றது வந்து நல்லது. அதனால் வந்து இந்த சீசனுக்கு இந்த கஜிப்பழம் சாப்பிட்டுட்டேன். நீங்களும் கிடைச்சால் கட்டாயம் சாப்பிடுங்க. கூடுதலாக இப்போ இதுதான் சீசன். இது கஜிப்பழம், பாலப்பழம், பீரப்பழம், பிராப்பழம் பல வகைகள் கூடுதலாக இந்த காலத்தில் இப்போ கொஞ்சம் சீசன். மாம்பழம் எல்லாம் இப்போ பழுக்குது. கூடுதலாக இந்த காலத்தில் சீசன். நீங்களும் மறக்காமல் இயற்கையான பழங்களை சாப்பிடுங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.